ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து R15 வந்து வெர்ஷன் 1ல் வந்து ஸ்டார்டிங் ப்ராப்ளம் இருக்குது. அதனால் வந்து இப்போ ஜென்ரலாக பேசிக் ஃபஸ்ட்டு பார்க்கணும்னா ஸ்பார்க் பிளக் ஃபஸ்ட்டு நம்ம வந்து எப்படி இருக்குன்னு ஃபஸ்ட் செக் பண்ணி பார்ப்போம். இதுதான் ஸ்பார்க் பிளக்கு. இது நம்ம ஆல்ரெடி கைட்டியாச்சு. இருந்தாலும் வந்து ஸ்பார்க் பிளக் ஆல்ரெடி வந்து நல்லா இருக்குது இப்போதைக்கு. அதனால் இப்போதைக்கு அது கிளியர் பண்ணி போட்டு பார்ப்போம். இந்த வண்டியோட ஸ்பார்க் பிளக் வந்து இப்போதைக்கு நல்லா இருக்கு. நம்ம இதை வந்து கிளீன் பண்ணி போட்டாலே ப்ராப்ளம் சரியாயிடும். வாங்க நம்ம கடையில எப்படி கிளீன் பண்றதுன்றது ஃபர்ஸ்ட் பார்ப்போம். நம்ம கடையில வந்து இப்போ ஒரு ஸ்பெஷலா வந்து இந்த மாதிரி வந்து ஒரு டூல்ஸ் ரெடி பண்ணி வச்சிருக்கோம். ஒரு கிரைண்டர் மோட்டருடைய இதுதான். இதுல வந்து ஒரு பிரஷ் வந்து அட்டாச் பண்ணி ஏங் பண்ணிருக்கோம். இப்போ வந்து எப்படி கிளீன் பண்றதுன்னு பார்க்கலாம். மோட்டர் ரன்னிங்ல இருக்கும்போது இதுக்கும் இது எதுவும் தேவையில்லை. இந்த சாதாரணமாக அந்த பிரஷ்ல கிளீன் பண்ணாலே அந்த அதுக்கு எல்லாமே இந்த பாருங்க. இப்போ நம்ம பிரஷ்ல கிளீன் பண்ணியாச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் இருந்ததை விட இப்போ எப்படி இருக்கு பாருங்க. நல்லா கிளீனா இருக்கா? இந்த மெத்தட் இப்படிதான் இருக்கணும். நல்லா சுத்தமாக வச்சுட்டு நம்ம கடையில் எப்பவுமே பெரும்பாலும் வந்து ஃபார்முலா வேணும்னு அப்படியே போட மாட்டோம். புது இன்ஜின் ஆயில் லைட்டாக லூப்ரிகேஷன் பண்ணி தான் நாங்கள் போடுறது. ஏன்னா இது ஹீட்டில் இருக்கிறதுனால இப்போ ஸ்பார்க் பிளக் கைட்ட முடியாத சூழ்நிலைக்கு வாய்ப்புடும். அதனால நாங்கள் எப்பவுமே புது ஆயில் எப்பவுமே கொஞ்சம் லைட்டாக மிக்ஸ் பண்ணி தான் அந்த பிளக் மாட்டுவோம். இதை மிக்ஸ் பண்ணிட்டு எப்படி ஸ்டார்ட் பண்ணிட்டு சொல்கிறேன். அதனால இப்போ நம்ம வந்து ஸ்பார்க் பிளக் டைட் பண்ண போகிறோம். டைட் பண்ணிட்டு ஃபால்ட் எப்படி இருக்குன்றத நம்ம பார்க்கலாம். இப்போ ஸ்பார்க் பிளக் நம்ம மாட்டியாச்சு. இப்போ வந்து பிளக் கேப் வந்து மாட்டிட்டு இப்போ ப்ராப்ளம் செக் பண்ணி பார்ப்போம். ப்ராப்ளம் சரியாச்சுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இருந்ததை விட இப்போ கொஞ்சம் அடைக்கிறது ப்ராப்ளம் வந்து இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல, நல்லா இருக்கு.